முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான அந்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் வருகின்ற 16, 18 தேதிகளில் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. மே 16 கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 570 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோன்று மே 17ஆம் தேதி கிளாம்பாக்கத்தில் இருந்து மதுரை, நெல்லை, நாகர்கோவில், குமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 605 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஹொசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் 190 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், வணக்கம். இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில தற்போது வருகின்ற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 17 மற்றும் 18 ஆகிய தொடர் விடுமுறை, வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்து கூடுதலான பேருந்துகள் என்பது இயக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, திருப்பூர் ஆகிய பகுதிகளுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை 570 பேருந்துகளும், வருகின்ற 17ஆம் தேதி சனிக்கிழமை 605 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை 100 பேருந்துகளும், சனிக்கிழமை அன்று 90 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பக்கூடிய பயணிகளுக்கு வசதியாக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வார இறுதி நாட்களையொட்டி இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு சேர்த்து இந்த பேருந்துகள் இயக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில வெள்ளிக்கிழமை 10,817 பயணிகளும், சனிக்கிழமை 6,721 பயணிகளும், ஞாயிற்றுக்கிழமை அன்று 10,623 பயணிகளும் பயணம் மேற்கொள்வதற்கு இதுவரை முன்பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.